Hi, this is Karthika. Today we are going to learn about para Tamil. Okay, தமிழ் வந்துட்டு இன்னைக்கு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் வந்து 18 எடுத்துக்கோங்க. யூனிட் நேம் என்ன அப்படின்னா சொல்லாதே சொல்லாதே. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே. ஒன்ஸ் அகைன் ஐ திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ரைம்ஸ். ஓகேவா? அடுத்து செகண்ட் என்னென்னா, இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரீட் பண்ணி கொடுக்குறேன். அந்த ரீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸையும் வந்துட்டு 3 டைம்ஸ் வந்து ரைட் பண்ணி எழுதணும். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? சொல்லி பழகுக. தூரம் என்று, ஆழம் என்று, இருண்டதென்று. இப்போ நான் ஸ்பெல் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸ்பெல் பண்ணி சொல்லேன்னா நீங்களும் அதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் சொல்லி எழுதணும். ஓகேவா? தூரா மே இன்று தூரம் என்று. ஆலமே இன்று ஆழம் என்று. ஈரு இண்டா தே இன்று இருண்டதென்று. காடினமே இன்று கடினம் என்று. காயிற்பதெதுவும் கற்பதெதுவும். பறவையிடாயும் பறவையிடம். காரடியிடாயும் கரடியிடம். மீன்களிடாயும் மீன்களிடம். ஏங்காலிடாயும் எங்களிடம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து இது என்ன செய்யணும்னா படிச்சும் செய்யணும் எழுதவும் செய்யணும். இது ரெண்டுமே நீங்கள் அப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வேர்ட்ஸையும் 3 டைம்ஸ் எழுதி அனுப்பணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாருங்கள். பறவை பறவை. காரடி கரடி. மீன் காயில் மீன்கள். இருட்டு இருட்டு. ஆலாயும் ஆழம். கடினாயும் கடினம். தூராயும் தூரம். நீலவானாயும் நீலவானம். ஆடாயிர் இந்த காடு அடர்ந்த காடு. பெரிய காடாயில் பெரிய கடல். ஓகேவா? இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க்ஸ். இந்த பொறுத்துக்க பாருங்கள். பறவைன்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருக்கு வந்து எது கடினம் இல்லைன்னு கேட்குறாங்க. பறவைனா வானத்தின் தொலைவு. சரி, பறவைனா வானத்தின் தொலைவு. கரடி அப்படின்னா காட்டின் இருட்டு. மீன்னா கடலின் ஆழம். குழந்தைகள்னா கற்றுக்கொள்ளுதல். ஓகேவா? திஸ் இஸ் ஹோம்ஒர்க். நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு வருஷம் 3 டைம்ஸ் எழுதி அனுப்பிடுங்க. ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேட்டுக்கு நான் அடிக்கடி வந்துட்டு வீடியோஸ் கொடுப்பேன். ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க, பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க இதெல்லாம் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் படிச்சுக்கட்டும். ஓகேவா? ஓகேப்பா, தேங்க்யூ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.